அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில ஊர்கள் பராமரிக்கப்படாமல் வர விளைவுகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கிராமங்கள் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டில் எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. ஆனால் அந்த தலைவர் அதை கொஞ்சம் பொறுப்பாக நடத்த மாட்டாங்க. எந்த மாதிரினா, ஒரு குப்பையாக இருக்கட்டும், சாக்கடையாக இருக்கட்டும், ஒழுங்காக அதை க்ளீன் பண்ணுறதில்ல. பணக்காரன் கண்ணாடியை பூட்டிட்டு ஏசியை போட்டுட்டு வீட்டில் இருப்பான். ஆனால் எவ்வளோ பேர் வெளியில் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் திறந்து அந்த மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. நிறையா பேருக்கு திறந்து வச்சு இருக்கிற இதுதான் ரொம்ப பிடிக்கும். இயற்கையான வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கன்னா எவ்வளோ பாதிப்பாங்க. ஒரு சாக்கடையில் போயிட்டு ஒரு கொசு உட்காந்துட்டு நம்ம மேலே உட்காரும். அப்போ அது மூலியமாக எவ்வளோ நோய் வருது சொல்லுங்கள். நோய் வருது, நம்மளுக்கு இது இல்லை அது இல்லை அப்படி சொல்கிறோமே, எதனால் வருது? ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் இருக்கும். அப்போ எங்கேருந்து வருதுன்னு அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஆனால் இந்த மாதிரி இது குப்பை எப்படின்னா, நானே நிறையா ஊரில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயும் அப்படித்தான். எப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி குப்பை வரும், இல்லை ஒரு வாரம் கூட சில டைம் பண்ணும். அப்போ யார் இது ஒரு பொறுப்பு? ஓட்டு போடலை மட்டும் போடுங்க, நாங்கள் அப்படி பார்க்குறோம் இப்படி பார்க்குறோம் வருவானுங்க. ஆனால் ஓட்டு போட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எட்டி கூட பார்க்க மாட்டான். அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு க்ளீன் நாங்கள் போயிட்டு சொன்னாலும் என்ன சொல்லுவானுங்கன்னா, பண்ண சொல்கிறேன், முடிஞ்சிச்சு. பார்த்தா பண்ண மாட்டான். எங்கள் ஊரில் தண்ணி வர்றது கூட சில டைம் பீஸ் போகுது, அது போகுது, இது போகுது, டீப்பு உடஞ்சிருச்சு. மாதத்துக்கு ஒரு 2-3 டைம் ஆச்சு ஏதாச்சும் ஒன்று ஃபால்ட் வரும். அது போக 2-3 நாள்னால் ஒரே நாள் சீர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு 3 நாள் ஆகும். அப்போ 10 நாள் 20-30 நாளாக 10 நாள் இதுக்கே போயிடும். அப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது எதுக்கு? அப்போ யார் பண்ணணும்? பொறுப்பாக இருக்கிறவங்க தானே பண்ணணும். போய் சொன்னால் சரி ஆள் அனுப்புகிறேன், போய்ட்டு எலெக்ட்ரிசிட்டி கரண்ட்டு சொன்னால் அவன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அவங்க யார் பொறுப்போ அவங்க தான் பண்ணணும். யார்கிட்ட காசு வருது? வரியிலேருந்து எல்லாமே போயிட்டு இவனுக்கு கமிஷன் வரும். அதனால தானே நிற்கிறான். அவனுக்கு காசு வராமையா ஒரு தலைவர் பொறுப்பில் நிற்கிறான், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். சொல்லுங்கள். அப்போ நம்ம காசை தான் நம்ம தான் பிச்சை போடுறோம் அவனுக்கு. அவன் காசில் ஒன்றும் நம்ம வரல. நல்லா யோசிச்சுக்கணும் அதை. அப்போ நம்ம சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவங்க சொல்லட்டும், பக்கத்து வீட்டு சொல்லணும், அவங்களே சொல்லலை, நம்ம ஏன் சொல்லணும்? ஒரு தண்ணியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்குமே நம்ம எதுக்கு சொல்லணும்? அவங்களே அப்போ நம்மோட சொன்னால் ஏதாச்சும் நினைப்பாங்க. அப்போ கூப்பிடுங்க அந்த 10 பேரை. ஒரு லைனில் ஒரு சந்து இருக்கா, ஒரு ரோடு இருக்கா, அது ஃபுல்லாக ஒரு 10 பேரை கூப்பிடுங்க. வாங்க போய் பேசுவோம், இதே வேலையாக இருக்குது அப்படின்னு கூப்பிடுங்க. வருவாங்க, பேசுங்க. இப்படி பண்ணால் தான் ஒரு ஆள் எந்திரிப்பான்னா யாருமே எந்திரிக்க மாட்டான். அப்போ இப்படியே தான் நடக்கும். எல்லா இடத்துலையும் தைரியமாக எந்திரிச்சு வாங்க. இந்த ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே சொல்ல வரேன். இதனால் எவ்வளோ வேலி வரும், எவ்வளோ பிள்ளைகள்லாம் விளாடுது, அது மூலியமாக அவ்வளோ வருது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நாய், அது பூனை, என்னென்னமோ இருக்குது. அந்த நாயில் போயிட்டு உட்காந்துட்டு சாகலேருந்து நாயில் குறை, நாயிலேருந்து மனசில் குறம். இப்போ எவ்வளோ நோய் வர்றது காரணம் இதுதான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். சரியா? இந்த வீடியோ எல்லாருக்கும் போகணும். இதுக்கப்புறம் இந்த சில ஊரில் இந்த மாதிரி ஆகக்கூடாது. கரண்டாக இருக்கட்டும், கரண்டு பத்தாததுக்கு கிராமத்தில் கரண்டு போகும், கரண்ட் டக்குன்னு வராது. ஒரு மழை லைட்டாக தூங்கினாலும் சரி, காற்று வந்தாலும் சரி அமர்த்திடாது. சிட்டிலேருந்து உடனே வந்துடும். ஏன்? கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன கிராமனால தான் எல்லாருமே வாழ்றீங்க, அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தா தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் பேசுங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.